இப்ப என்னவெல்லாம் சம்பவிச்சுட்டு இருக்கோ அது நீங்க பிறந்ததுல இருந்தே சம்பவிக்க காத்துக்கிட்டு இருந்தது. அதை தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, சண்டையோ சச்சரவோ, விபத்தோ விபரீதமோ, எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்லா நல்லது கெட்டதும் நிகழ்வதற்காக காத்துக்கிட்டே இருந்தது. அது நிகழ்ந்துடுச்சு. அது ஒண்ணு திடும்புன்னு சம்பவிச்சிடல. கொம்புல இருந்து குதிச்சா போல, வானத்திலிருந்து திடால்னு விழுந்துட்டா போல அது ஒண்ணு சம்பவிக்கல. அதுக்கு முன்வினை ஊழ்வினை இருக்கு. அதுதான் உண்மை. அப்படின்னா மதி முயற்சி இதெல்லாம் என்னங்க? வீண் பேச்சா? எஃபெக்டே இல்லையா? வேஸ்டா? அப்புறம் இந்த மோட்டிவேஷன், ஊக்குவிப்பு, இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் எதுக்குங்க? எதுவுமே வீண் இல்லை. நீங்க மதியால ஏதோ ஒன்ன வெல்லணும்னு சொல்லி ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. அதைத்தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்க முயற்சியால நீங்க முன்னுக்கு வரணும்னு ஏற்கனவே முடிவாகி இருந்தது. முன்னுக்கு வந்துட்டீங்க. அமாவாசை இரவு நேரம், கும் இருட்டு, நல்ல காய்ச்ச ஒரு மாமரத்தை நோக்கி குருட்டாம்போக்குல கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. சில நேரம் கல் விழுது, சில நேரம் பழங்கள் விழுது. முயற்சிக்கு ஏதோ ஒரு பலன் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. சும்மா இருந்திருந்தா எதுவுமே விழுந்திருக்காது. அப்படின்னா நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டு தானே இருக்கணும். நீங்க மதிய பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கணும். கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்க தலையெழுத்து, உங்க விதி. ஆனா விதியில என்ன இருக்குன்னு தெரியாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது வேஸ்ட். எதுக்குமே பயன்படாது. நீங்க ஒரு ஜடமா தான் இருப்பீங்க. நீங்க வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நீங்க பிறந்து வந்திருக்கீங்க. வாழ்வா சாவா போட்டு பார்த்துருங்க. கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காதது கண்டிப்பா கிடைக்காது. சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. வாழ்க்கையே போர் அடிச்சு போயிடும். நீங்க சில நேரங்கள்ல விரக்தி அடைஞ்சிடுவீங்க. அதனால நிகழ்வது நிகழட்டும், சம்பவிப்பது சம்பவிக்கட்டும். அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நீங்க வாழ்ந்துதான் ஆகணும், முயன்றுதான் ஆகணும். அதுல மட்டும் குறை வச்சிடாதீங்க. சரியா?